அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாத பௌர்ணமி அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முழு நிலவு நாளான மாசி மாத பௌர்ணமி என்பது சந்திரனின் முழு ஒளிக்கதிர்களும் பூமியில் பாயும் நாளாகும். இந்த நாள் பக்தியுடனும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவதனால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். சந்திர பகவான் மனிதனின் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார். அதேபோல் பௌர்ணமி என்று செய்யப்படும் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆகியன உடனடியாக பலன் கூறியவை என சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடுகள் குறித்த விவரங்கள் அனைத்தும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சந்திர கிரகணத்தில் வரும் இந்த பௌர்ணமிக்கு 2 மடங்கு பலன்கள் தரக்கூடிய சக்தி உண்டு. மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு விரத முறைகளில் ஒன்றுதான் பௌர்ணமி வழிபாடாகும். பௌர்ணமி விரதமும் பௌர்ணமி வழிபாடு என்பது சிவபெருமானுக்கு மட்டுமின்றி அம்மன், குலதெய்வம், சத்யநாராயணன் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவதற்குரிய சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளாகும். குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது சிவ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் பெற்றது. பௌர்ணமி வழிபாடு தீய சக்திகளை நீக்கி செல்வ செழிப்புடன் திருமண பாக்கியம், மாங்கல்ய பலம், மன அமைதி ஆகியவற்றை தருவதுடன் நோய்களை நீக்கி பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாகும். குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் விளக்கு அல்லது பூஜை செய்வது, லலித சகஸ்நாமம் பாராயணம் செய்வது, குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வன ஆகியன அனைத்தும் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியது. குறிப்பாக சாதாரண நாட்களை விட இந்த பௌர்ணமி நாட்களில் இறை வழிபாடு அதிகமாக செய்தால் நமக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தில் தெய்வ தரிசனம் செய்வதும், மந்திரங்கள் சொல்லுவதும் செய்வதும், பூஜைகள் செய்வதும் பல மடங்கு அதிக பலன் தரும். பௌர்ணமியில் பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் வழிபாடு செய்வது சந்திர தரிசனத்திற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்த வேண்டும். இதனால் தெய்வீக அருள் கிடைப்பதுடன் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். சந்திரனின் அருள் கிடைக்கும் இந்த நாட்களில் முக்கியமாக இந்த பௌர்ணமி நாள் திருவண்ணாமலை போன்ற ஆன்மீக சிறப்பு மிக்க மலை கோவில்களில் கிரிவலம் வந்தால் அவரை நினைத்து வழிபடுவதனால் பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும். பௌர்ணமி நாள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சாதாரண நாட்களை செல்லும் கிரிவலத்தை விட 1000 மடங்கு அதிக பலன் தரக்கூடியதாகும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களும் கிடைப்பதுடன் வாழ்க்கைக்கு பிறகு முக்தியும் கிடைக்கும். சிவபெருமானின் அருளும் சித்தர்களின் அருளும் கிடைக்கும். சித்தர்கள் தரிசனம், சித்தர்களின் அருளை பெறுவதற்கு சித்தர்களுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்வதற்கும் பௌர்ணமி திதி மிக சிறந்த நாளாகும். முக்கியமாக இந்த மாபெரும் சிறப்புக்குரிய இந்த பௌர்ணமி நாட்களில் அனைத்து விதமான நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த நாளாகும். மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி மாபெரும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றன. இந்த நாட்கள் குறிப்பாக இந்த பௌர்ணமி நாட்களில் முக்கியத்துவமாக இந்த கிரிவலமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது அனைத்து விதமான நன்மையும் தரக்கூடியது. குறிப்பாக இந்த நாட்களில் எவர் ஒருவர் சிவபெருமானையும் சங்கர நாராயணரையும் அனைவரையும் வழிபடுகின்றனோ அனைத்து விதமான பலன்களையும் தரக்கூடியது. குறிப்பாக பௌர்ணமி நேரமான மார்ச் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை என்று மாலை 6:28 தொடங்குகிறது. முழு நிலவு அடுத்த நாள் மார்ச் 3 புதன்கிழமை, அதாவது புதன்கிழமை மாலை 5:52 முடிவடைகிறது. அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடிய இந்த நாளன்று எவர் ஒருவர் வழிபடுகின்றனோ அவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக இதனை வசந்த பூர்ணிமா என்றும் சொல்லுகிறார்கள். இந்த பௌர்ணமி நாட்களில் முக்கியத்துவமாக விரதம் இருந்து நீங்கள் ஆண்டவனிடம் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பொதுவாக பௌர்ணமி விரதம் சந்திர தோஷங்கள் நீக்கி மன அமைதி, செல்வ வளம் தரும். மாதங்களுக்கேற்ப சிறந்த பலன்களை அதிகமாக இருக்கின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு விரதம் இருந்தால் பௌர்ணமி வழிபாடும்
பௌர்ணமி விரதம் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி அனைத்து விதமான தெய்வங்களுக்கும், அம்மன், குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை பெறுவதற்குரிய நல்ல நாள்தான் இந்த சந்திர கிரகணத்தில் வரும் இந்த பௌர்ணமி நாள். சாதாரண நாட்களை விட பௌர்ணமி தினத்தில் தெய்வ தரிசனம் செய்வதும் பூஜைகள் செய்வதும் பல மடங்கு அதிக பலன்களை தரும். பௌர்ணமியில் பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் வழிபாடு செய்து சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை தாராளமாக நிறைவு செய்யலாம். இதனால் தெய்வீக அருள் கிடைப்பதுடன் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக 2026 12 மாத பௌர்ணமி விரத பலன் அனைத்தும் சிறப்பு மிக்கதாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த மாதத்தில் நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் மனதில் நினைத்து வழிபடலாம். மாசி மாத பௌர்ணமி விரதம் இருந்தால் நமது அனைத்து துன்பங்களும் விலகி நன்மைகள் கிடைக்கும். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்களில் அண்ணாமலையார் கோவிலுக்கு கிரிவலம் சென்றால் அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் நாம் தப்பித்து விடலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.